ஒரு அரக்கியோட கண்ணீரால உருவான நதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏராளமான உயிர்களோட நீர் தேவைகளை பூர்த்தி செய்து வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துகிற அந்த நதி எப்படி புண்ணிய நதியானது? வாங்க பார்க்கலாம். சபரிமலை செல்லும் பக்தர்கள் 2 நதிகளில் புனித நீர் ஆடுவாங்க. ஒன்று பம்பா நதி, மற்றொன்று அழுதா நதி. அழுதா நதி உருவானதுக்கு ஒரு சுவாரஸ்யமான புராண கதை இருக்கு. அரக்கியான மகிழ்ச்சியோடு ஐயப்பன் போரிட்டப்போ இறுதி கட்டத்தில் ஒரு குன்றின் மேலே ஏறி நின்றார். அப்போது ஐயப்பன் எய்த அம்பு மகிழ்ச்சி மீது பட்டதும் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அழுதார். அந்த மகிழ்ச்சி அழுத கண்ணீர் தான் அழுதா நதியா பெருகி ஓடுதுன்னு புராணத்தில் கூறப்படுது. பம்பை நதி போல புண்ணிய நதியான அழுதா நதியில் மூழ்கி நீராடும் கன்னிசாமிகள் ஒரு கல்லை எடுத்து அதை போகிற வழியில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் கல்லிடம் குன்றுன்னு அழைக்கப்படும் இடத்துல போடுவாங்க. அந்த இடத்துல தான் ஐயப்பன் மகிழ்ச்சி உடலை போட்டு கற்களால் மூடினார்னு கூறப்படுது. எவ்வளவு ரம்யமா இருக்கு இந்த ஆறு! சுத்தியும் காடுகளும் மலைகளும் பச்சைப்பாய் விரிச்ச மாதிரி எங்க பார்த்தாலும் பசுமையா கண்ணுக்கு விருந்தளிக்குது. கண்களுக்கு மட்டுமில்ல, எவ்வளவு பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கும் உணவளிக்குது. இந்த நதிக்கரையில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலே நதிநீர் போல நம்ம உள்ளமும் கரைஞ்சு போகிறத உணரலாம். இவ்வளவு அழகையும் ஒருங்கே சேர்த்து வச்சிருக்கிறனால தான் இதை கடவுளோட சொந்த நாடுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்த யாருக்கு தான் பிடிக்காது? நல்ல காற்று, தண்ணீரோட இரைச்சலும் பறவைகளோட ஒலிகளும் தவிர வேற எந்த சத்தத்தையும் கேட்க முடியாது. இந்த ஆறு பெரிய வனத்தை உள்ளடக்கியது. இங்க தண்ணி குடிக்க பல காட்டு மிருகங்கள் வரும். யானைகள், மான்கள் இப்படி பல விலங்குகளோட நீர் தேவைகளுக்கு ஆதாரமா விளங்குது இந்த ஆறு. கோடைக்காலம் ஆரம்பனால தண்ணீர் குறைவா இருக்கு. நல்ல மழை பெய்யும் போது இந்த மரங்கள் எல்லாம் மூழ்கடிக்கிற அளவுக்கு தண்ணீர் போகும். இந்த நதி பம்பை நதியோட கிளை நதி. தண்ணீர் எவ்வளவு தெளிவா சுத்தமா இருக்குன்னு பாருங்க.
இந்த மரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கு. இந்த நதி இதோட கரையை ஒரு சோலையா மாத்திருக்கு. ரெண்டு பக்கமும் நிறைய மரங்கள் இருக்கு. காட்டு நெல்லி, காட்டு வாழை, மா போன்ற பழமரங்கள் நிறைய இருக்கு. ஆறுகளும் காடுகளும் இயற்கை நமக்கு தந்த வரம். அதை அப்படியே பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு பரிசளிக்கணுங்கிற கடமை நமக்கு இருக்கு. கலாம் ஐயா சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும். அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் மரத்தை வெட்டாமையாவது இருக்கணும். ஆறுகளை பாதுகாக்கணும்.